ஸோ சம்படி ஃப்ரம் சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து சம் ஐஏஎஸ் ஆர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்ஸ்ட்ரக்டட் த டிஎஸ்பி கேஸை ரெஜிஸ்டர் பண்ணாமல் நகையை வாங்கி கொடுந்தானா இவனை 8 போய் அடிச்சு கொண்டுட்டாங்க. இது எவ்வளோ தூரம் சிஸ்டத்தோட ஃப்ளாங்க இது. ஒரு விஐபி சொன்னால் உன் சுப்பீரியரை சொன்னால் நீ பண்ணிடு. சுப்பீரியர்ஸ் வந்து இல்லீகல் ஆர்டர்ஸ் போட்டாங்கன்னா நீ இதை ஒபே பண்ணவே கூடாது. பிகாஸ் யூ ஆர் லாயல் டு த கான்ஸ்டியூஷன், நாட் டு யுவர் சுப்பீரியர் ஆஃபீஸர். இந்த அடிப்படை வித்தியாசமே தெரியல. நேற்று இந்த 5 போலீஸ்காரனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் கொண்டு வந்து தர்ணா, அதையும் இவனுக்கு தான் ஆர்கனைஸ் பண்ணுது, போலீஸ்காரன் தான் ஆர்கனைஸ் பண்ணுது. பார்த்தீங்களா, பப்ளிக் போலீஸ் ஃபேமிலியில் அஜிடேட் ஆயிருக்குன்னு சொல்கிறதுக்கு. அதில் ஒரு லேடி சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டை அரெஸ்டடு. அந்த அம்மா சொல்கிறாங்க மேலதிகாரி சொன்னதான் நான் எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சார், இவங்க எல்லாம் செஞ்சாங்க. அம்மா, மேலதிகாரி சொன்னா நீ செஞ்சிருவியா? ஆனால் ஒரு நியாயம் இருக்கு சார், மேலதிகாரியையும் அரெஸ்ட் பண்ணணும்ல, வரும் மட்டும் அரெஸ்ட் வரும் 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 யூ ஆர் ரைட். அது வந்து ஆக்சுவல் என்கொயரியில் வரும். இப்போ சிபிஐ என்கொயரியில் எந்த அதிகாரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணானோ அவன் கைது செய்யப்படுவான் கண்டிப்பாக. சிபிசிஐடினா கூட தப்பிச்சிடலாங்க. அதுவும் இது வந்து வீடியோ எவிடன்ஸ் இருக்குது, ஹெவி மீடியா அட்டென்ஷன் இருக்குது. இந்த கேஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் இப்போ பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸில் எப்படி வந்து 5 வருஷமா பெயில் கிடைக்காம உள்ள இருக்கானுங்களோ, அண்டர் ட்ரையலாக இருக்கானுங்க, அதே கேஸ் தான் இதுவும், அதே கதை தான் இங்கேயும் நடக்க போகுது. எந்த சீனியர் ஆஃபீஸராக இருந்தாலும் ஓவர் இன்ஸ்ட்ரக்டட் தான், தட்ஸ் அன் இல்லீகல் ஆர்டர். இல்லீகல் ஆர்டரை நீ ஒபே பண்ணவே கூடாது.